இந்த வீடியோவில் தீப்பந்தத்தோட ஒரு சாமி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பயங்கர ஆக்ரோஷமாக சாமி ஆடிட்டு இருக்காரு. இந்த சாமியை பார்த்த உடனே எல்லாரும் சுடலை மாடன் தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் இவர் சுடலை மாடன் கிடையாது, இவர் தான் கருப்பசாமி. கருப்பசாமியிலையும் ரொம்ப ஆக்ரோஷமான ரொம்ப உக்கிரமான சங்கிலி கருப்பன் தான் இவர். இந்த இடத்துல நல்லா பார்த்தா தெரியும், இவர் உடம்புல சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருப்பாரு. கருப்பசாமினா இப்படி தான் பார்த்துருப்பீங்க, கருப்பு கலரில் வேஷம் போட்டிருப்பாங்க, சைடில் தலையில் கொண்டை வச்சுருப்பாங்க. ஆனால் சுடலை மாடன் மாதிரி அங்கிக்குள்ளாலாம் வச்சுட்டு நெஞ்சில் சங்கிலியெல்லாம் வச்சு கட்டிட்டு இப்படி சாமி ஆடுறது ரொம்ப புதுசாக இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடுல உள்ள தசரா குழுவில் உள்ள ஒரு அண்ணன் தான் அந்த மாதிரி கருப்பசாமிக்கு வித்தியாசமாக வேஷம் போட்டிருந்தாங்க. அவங்க கிட்ட நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும்பாலும் கருப்பசாமிக்கு நிறைய பேர் இந்த மாதிரியும் வேஷம் போடுவாங்க. அதில் தலையில் வைக்கிற அந்த அங்கிக்குள்ளால மணி மாட்டி இருந்ததுன்னா அது சுடலை மாடன் வேஷம், மணி மாட்டாமல் பிளைனாக இருந்ததுன்னா அது கருப்பசாமிக்கு அப்படி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம குலசேகரப்பட்டினத்தில் இந்த கருப்பசாமி ஒரு முக்கியமான தெய்வம். ஏன்னா குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் காவலுக்கு இந்த கருப்பசாமி தான் இருப்பாங்க. நிறைய பாட்டில் கூட முத்தாரம்மன் பாட்டில் வரும், வானத்துக்கும் பூமிக்கும் கருப்பசாமி குதிப்பார், மக்கள் எல்லாரையும் பத்திரமா கொண்டு போய் குலசையில் சேர்ப்பார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாட்டுகள்லாம் வந்திருக்கு. சுடலை மாடன் பெரிய தெய்வமா கருப்பசாமி பெரிய தெய்வமானு நிறைய பேர் பேசி சர்ச்சைகள்லாம் கிளம்பிச்சு. யார் பெரிய தெய்வம்ங்கிறத பற்றி நம்ம பேச போகிறதில்ல, எல்லா சாமியும் பற்றி புகழ்ந்து தான் நம்ம சேனலில் பேச போகிறோம். கருப்பசாமியை பற்றின முழு தகவல் கூடிய சீக்கிரம் நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் ஊரில் நடந்த தசரா திருவிழாக்களோட வீடியோவை மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஷேர் பண்ணுங்கள்.